பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக, இந்த 8வது மாதத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடந்த 7 மாதங்களும் ஆண்டவர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 8வது மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்திலே முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை துதித்து இந்த மாதத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தபடியினால் ஆண்டவருக்கு நாம் முதலாவது நன்றி சொல்லுவோம். பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, எந்த நன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடும் உயிர் தந்த தெய்வம் நீரே. இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 58:14. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த மாதத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. மகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவியிலே ஒரு பலன் கிடைக்கிறது. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருக்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பலன். ஆகவே முதலாவது நாம் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம், அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன் என்று சொல்லி. ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை உயர்ந்த இடத்திலே மேன்மையாக ஏறி இருக்க பண்ணுவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற மேன்மை, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். இந்த மாதத்திலே நம்மை உயர்ந்த இடங்களில் ஆண்டவர் வாசம் பண்ண வைக்கிறார். கன்மலைகளின் அரண்கள் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக மாறும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 31 நாட்களும் அப்ப குறைவு நமக்கு கிடையாது. நமக்கு ஆண்டவர் தண்ணீரை நிச்சயமாய் கிடைக்கும்படி செய்வார். நம்மை அருமையாய் போஷித்து ஆண்டவர் வழி நடத்த போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று தாவீது எழுதுகிறார். கர்த்தர் தான் நம்முடைய சுதந்திரம். ஆகவே யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று ஆண்டவரே தம்முடைய வாயால் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் நம்மை உயர்ந்த இடங்களில் வைப்பது மாத்திரமல்ல, யாக்கோபின் சுதந்திரத்தால் போஷிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தாவீது சொல்லுகிறார், அவரே என்னுடைய சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர் என்று எழுதுகிறார். ஆகவே அவர்தான் நம்முடைய சுதந்திரம். என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும்
நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்கள் போலவும் இருக்கிறது என்று இங்கே யாக்கோபின் கூடாரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை உயர்ந்த இடங்களில் உட்காரும்படி செய்து தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தாலே நம்மை போஷிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபுடைய சுதந்திரம் எப்படி இருக்கிறது? பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் செழிப்பான தோட்டங்களைப் போலவும் பலவிதமான கனிகளை கொடுக்கக்கூடிய தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின வாசனை மிகுந்த சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள உயரமாய் வளருகிற கேதுரு விருட்சங்களைப் போலவும் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு யாக்கோபுடைய சுதந்திரத்தை இப்படியாக கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யாக்கோபு வேர் பெற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லி, ஆகவே ஆண்டவர் யாக்கோபின் ஆசீர்வாதத்தினாலே யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே நம்மை போஷிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். யாக்கோபை ஆண்டவர் அழைத்து அவனை பார்த்து சொன்னார், இனி நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல், நீ தேவனுடைய பிரபு என்கிற மேன்மையான ஒரு ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்தார். அவனுடைய தகப்பன் ஈசாக்கு அவனுக்கு எந்த சுதந்திரமும் கொடுக்கவில்லை. அவன் வெறும் கோலும் கையுமாய் வனாந்தரத்தை நோக்கி ஓடி வந்தவன். அவன் சொல்லுகிறான், கோலும் கையுமாய் வந்த எனக்கு 2 பெரிய பரிவாரங்களை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி, அவ்வளவாய் ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேல் என்று அழைத்து அவனை ஆசீர்வதித்து உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண வைத்தார். அவனுடைய சுதந்திரத்தை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். அதே யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மை ஆண்டவர் போஷிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய வாயே இதை சொல்லிற்று. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே, இந்த மாதத்திற்கென்று நீர் கொடுத்த ஜீவனுள்ள வாக்குத்தத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த நாள் துவங்கி இந்த மாதத்தின் 31 நாட்களும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிற ஒரு பலனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி என்று சொன்ன வார்த்தையின்படி மேன்மையான உயர்வுகளை ஒவ்வொருவரும் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். இதுவரையிலும் தடைப்பட்ட உயர்வுகள் இந்த மாதத்திலே ஒவ்வொருவரையும் தேடி வருகிறபடியினால் உமக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே ஒவ்வொருவரையும் போஷிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். அப்படியே நீர் போஷிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் செழிப்பாக யாக்கோபின் கூடாரங்களைப் போல ஆண்டவரே எங்களை செழிப்பாக்க போகிறீர். ஆண்டவரே, யாக்கோபு எப்படி பரவி போகிற ஆறுகளைப் போல, நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போல, கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தைப் போல, தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் வளருவான், மேன்மை அடைவான், போஷிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கிறீர். அப்படியே நீ செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.